வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது அண்ட் டீமா நாங்கள் எல்லாரும் we are very excited with the response. படம் நவம்பர் 22ஆம் தேதி that is day after tomorrow ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தியேட்டர்ஸ்ல மக்கள் கிட்ட இருந்து இதை ஆதரவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐங்கரன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகத்தரம் வாய்ந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு வந்து பேர் போன கம்பெனி. அந்த கம்பெனியில கார்த்திக் நாராயண் மாதிரி ஒரு அருமையான டைரக்டர் கூட இப்படி ஒரு தரமான படத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்த கே கருணாமூர்த்தி அண்ணா அவங்களுக்கு வந்து நன்றி. இந்த படம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ ஏஜ் ஓல்ட் ஸ்கூல் எல்லா வயசு தரப்பட்ட ஆட்களுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு படமா இருக்கும். படத்துல வந்து ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, விஎஃப்எக்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, இந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு படம். கோவிடுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து படம் பார்க்குற அந்த டேஸ்ட் மாறிடுச்சு. உலக தரம் வாய்ந்த படங்கள்ல வந்து ஸ்பானிஷ், கொரியன்லாம் கூட பாக்குறாங்க. எல்லாத்துடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் மீட் பண்ற அளவுக்கு எல்லா தரப்பு ஆட்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து கார்த்திக் நாராயண் எடுத்திருக்காரு. ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பா இருக்கும், செகண்ட் ஹாஃப் அதை விட விறுவிறுப்பா இருக்கும். படத்துடைய ஹைலைட் வந்து கிளைமேக்ஸ் தான். அது இப்ப பார்த்தவங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு நாங்க வந்து விருப்பப்படுறோம். இது ஒரு அப்சல்யூட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்ட், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ரொம்ப பிரமாதம். படத்துல நடிச்சவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில படங்கள்ல குற்றச்சாட்டு இருக்கும், இவங்க எல்லாம் சும்மா வந்துட்டு போனாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாம ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு சேர்ந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லரா எதையுமே கெஸ் பண்ண முடியாம அடுத்தது என்ன நடக்கும்ட்டு எல்லாரையும் அப்படியே வந்து யோசிக்க வச்சு அட் த சேம் டைம் குழப்பமே இல்லாம இந்த படத்துல எல்லா முடிச்சுகளையும் கரெக்டா கார்த்திக் நாராயண் வந்து அவுத்து கடைசியில வந்து அதை வந்து முடிச்சது வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்டான முயற்சி. கார்த்திக் நாராயண் நாங்க ப்ரொடக்ஷன் சார்பா சொல்றோம், he is always a pleasure to work with. he is a producer's director. அது பட்ஜெட்டா இருக்கட்டும், என்னத்தை அவர் வந்து சொன்னாரோ அது வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கட்டும், அவரை விட சிறப்பா யாரும் பண்ணி நாங்க பார்த்தது கிடையாது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸை யாரும் ரிவீல் பண்ணாதீங்க, மக்கள் கிட்டையும் சொல்லுங்க. இது வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இல்லைங்க, ஆக்சுவலா வந்து நாங்க எந்த இடத்துலயும் குளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கல. இல்ல பிரதர், நீங்க கேக்குற சில விஷயங்கள் வந்து அது ஸ்பாய்லர் ஜோன்குள்ள வந்து போகுது. சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து நாங்க இதை எந்த விதத்திலையும் குளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பர்பஸா வச்சது கிடையாது. இப்போ வந்து நமக்கு கதைக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அந்த கேரக்டரோட மைண்ட் செட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன்ஸாக தான் வச்சோமே தவிர இட் வாஸ் நாட் குளோரிஃபை. இல்லங்க, அது அகைன் வந்து அந்த கேரக்டரோட மைண்ட் செட் தான். அது வந்து இந்த படத்துடைய கேரக்டர் அப்படி சொல்றாரே தவிர நம்ம பப்ளிக்கு அனுப்புற மெசேஜ் கிடையாது. எதுக்கு அது இங்க வந்து லீகல் ஆக போறதே கிடையாது, அது எங்களுடைய விருப்பமும் கிடையாது. அது வந்து மத்த கண்ட்ரீஸ்ல இருக்குங்கிறதுனால அதை வந்து ஹீரோ வந்து ஒரு உதாரணமா சொல்றாரு, அவ்வளவுதான். இந்த படம் எந்த ஜானரே வரல அப்படின்னு நீங்க சொல்லுங்க, இது என்ன ஜானரா வர போறாங்க? இல்லங்க, இதுல வந்து இல்ல ஜானரா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் த்ரில்லர். இதுல வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து இருக்கும், நம்ம கரெக்டா ஒரு இதுல வந்து அடக்கிட முடியாது. பட் ஜானர் வைஸ் கேட்டீங்கன்னா இட்ஸ் த்ரில்லர் படம். அவங்களுக்கு ஏத்த மாதிரியே வந்து அமைகிற மாதிரி வீட்டுல அதெல்லாம் தருவான். சிட்டிக்குள்ள ஒரே ஒரு போலீஸ் படம் அவர் படம் பிரமாதமா இருக்கு. உங்களோட அந்த 3 படங்கள் மாதிரியே இதெல்லாம் ஒரு குறையா தெரியுது. அது எப்படி இல்லைங்க, அதாவது போலீஸ் மட்டும் தான் சொல்றேன். போலீஸ் நீங்க வந்து அவர் எப்படி அடிக்கிறாருன்னு கேட்டீங்க இல்லையா? அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்றாரு இல்ல. இந்த படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ன காட்டுறோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கோபங்கள் எப்படி வெளிப்படுது, அவங்க கையில இருக்கிற பவரை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கிறது தான். அது மினிஸ்டர் அவரால் முடிஞ்சதை செய்யறாரு,
இன்ஸ்பெக்டர் அவராக முடிஞ்ச செய்றாரு. ஒரு கான்ஸ்டபிளால ஒரு மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ண முடியல, அது நீங்க நம்புறீங்கல்ல? ஓகே, அப்ப இன்ஸ்பெக்டர் அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணுவாரு? அடிக்கதான் செய்வார். அது யாரோ ஒருத்தன் போது ஒண்ணு, அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மகன் இல்லையா? அதனால சார் இல்ல நீங்க கேக்குற நிறைய கேள்வி வந்து நீங்க அந்த ஒரு இதுல இருந்து ஸ்பாயிலர்ல இருந்தே வந்து கேக்குறீங்க. இல்ல கேள்வி இன்னும் அதுக்கு இப்ப நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. இதை வச்சு அவங்க இதுதான் கணிச்சிடக்கூடாது. சரி ஓகே, இல்ல இல்ல நீங்க அது இப்ப நான் விளக்கம் சொல்ல விரும்பல சார். இல்லைங்க, அதாவது இந்த என்டையர் ஸ்கிரிப்டே வந்து இட் ஹஸ் கான் த்ரூ அந்த ஒரு நிறைய மாற்றங்களுக்கு பிறகுதான் வந்து இப்ப நீங்க படமா வந்து பாக்குறீங்க. சோ அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேக் ஸ்டோரி வந்து இருக்கு கண்டிப்பா. இல்லங்க, இதுல ஆக்சுவலா ஒரு சாங் வந்து இருக்கு. அகைன் அது வந்து கதைக்கு தேவைப்பட்டதுனால, பிகாஸ் சாங்ங்கிறது வந்து பயங்கர ஒரு ஸ்டோரி டெல்லிங் டூலா தான் வந்து நான் பாக்குறேன். அண்ட் ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம சாங் மூலமா இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல முடியும். அதுக்காக வச்சது. இன்னொரு படம் நாங்க ரொம்ப யூஸ் பண்ணிருந்தோம். அந்த படம் தாமத வாரத்துக்கு வேற ஏதாவது காரணம் இல்ல சார், அந்த படம் வந்து ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கொஞ்சம் அது கோர்ட்ல வந்து இப்போ ஒரு இது இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி இப்ப நல்ல இது சொல்ல முடியும் இருக்கு சார். நாங்க அந்த முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்த படம் இல்ல அடுத்த படம் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் கதை ஸ்டோரி எழுதுற அந்த ஸ்டேஜ் எடுத்துதான் இருக்கு. இட்ஸ் டூ ஓகேவா?